நண்பர்களுக்கு வணக்கம். விவசாய உலகம் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழி நோய் தடுப்பு மேலாண்மை. இந்த நோய் தடுப்பு மேலாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நாட்டுக்கோழி வளர்த்துற எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. இதுல வந்துட்டு வெள்ளை கழிச்சல் பிரதானமா கோழிகள் வந்துட்டு இறப்பு விகிதத்தை அதிகப்படுத்தும். நிறைய நோய்கள் இருக்கு. வெள்ளை கழிச்சல், ரத்த கழிச்சல், அம்மை நோய் அது எல்லாமே இருக்கு. இதில் வந்து பிரதானமா இருக்கிறது இந்த வெள்ளை கழிச்சல் நோய். வெள்ளை கழிச்சல் நோய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கொக்கு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் வந்துட்டு கோழிகளை வந்துட்டு வெள்ளையா கழிஞ்சிட்டு அது வந்துட்டு ஒரு இறந்து போற நிலைமைக்கு கூட போயிடும். அப்ப இந்த வெள்ளை கழிச்சல் நோய்க்கு என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து தடுப்பு மருந்து மட்டும்தான் இருக்குது. இந்த வெள்ளை கழிச்சல் நோய் வந்ததுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த மருந்து இந்த மருந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கேட்காது. இதுக்கு வந்துட்டு தடுப்பு மருந்துகள் மட்டுமே இருக்கு. அந்த தடுப்பு மருந்துகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஞ்சு பொரிச்ச 7வது நாள் ஆர்டிவி F1 அப்படிங்கிறது அந்த F1 வகையை சேர்ந்த அந்த மருந்துகளை நம்ம கண்ணில் இல்லாட்டி நாசி துவாரம் வழியா 2 சொட்டு நம்ம கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி 28வது நாள் லசோட்டா அப்படிங்கிற அந்த ராணிக்கெட் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிரான அந்த லசோட்டா அப்படிங்கிற மருந்தை ஒரு 2 சொட்டு, இந்த கண்ணில் ஒரு 2 சொட்டு, அந்த கண்ணில் ஒரு 2 சொட்டு அப்படி நம்ம கொடுக்கலாம். 60வது நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊசி மூலியமா நீங்கள் அதுக்கு 0.5 மில்லி அந்த கோழிகளுக்கு அந்த ரெக்கையில நீங்கள் செலுத்தணும். அந்த எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நான் ஒரு இமேஜ் நான் போட்டு விட்றேன். அது மாதிரி நீங்கள் டாக்டர் கூப்பிட்டு போடுங்க. இல்லாட்டி டாக்டர் சொல்லித்தர வழிமுறையை வச்சு நீங்களே ஒரு 4-5 டைம் போட்டீங்க அப்படின்னா அப்படியே போட்டு பழகிக்கலாம். அந்த மாதிரியும் பாருங்க. இது வந்துட்டு 0.5 மில்லி போடணும். அது வந்துட்டு ஆர்டிவிகே அல்லது R2B அப்படிங்கிற மருந்து. ஆர்டிவிகே வந்துட்டு தமிழ்நாடு கால்நடை துறையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்மளுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நீங்கள் கால்நடை மருத்துவமனை எடுத்துகிட்டு போய் தான் போடணும். R2Bங்கிறது வந்துட்டு அதே ஆர்டிவிகேக்கு பதிலாக R2B ப்ரைவேட்டில் கிடைக்குது. இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் R2B இல்லாட்டி ஆர்டிவிகே ரெண்டில் எந்த இன்ஜெக்ஷன் கிடைச்சா கூட 0.5 மில்லி கோழியோட ரெக்கையில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இது போதுமானது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழிகளுக்கு ஆர்டிவிகே இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அப்போ மட்டுமே அந்த ராணிக்கெட் நோயிலிருந்து நீங்கள் முழுமையாக உங்கள் கோழிகளை காப்பாற்றி ஒரு நாட்டுக்கோழி வளர்ப்பை வந்துட்டு லாபமான தொழிலாக ஏற்றுக்க முடியும். அதே மாதிரி அந்த இன்ஜெக்ஷன் போட்டு 20 நாள் கழிச்சு தான் அந்த கோழியில் வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து முழுமையாக வரும். நீங்கள் வந்துட்டு ஒரு 3 நாளைக்கு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 3வது நாள் 4வது நாள் கொண்டு போயிட்டு அந்த ராணிக்கெட் இருக்கிற கோழிகளோட உங்கள் கோழிகளை சேர்த்துனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் கோழிகளுக்கு வந்துடும். ஏன்னா அதோட முழு எதிர்ப்பு சக்தியும் உண்டாயிருக்காது. இது 20 நாள் 21 நாள் அப்படி ஆயிருந்தது அப்படின்னா அப்போ பிரச்சனை இல்லை. அந்த வைரஸ்னால ஏதாவது அஃபெக்ட் வந்தால் கூட அதை எதிர்த்து போராடி அந்த எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அந்த கோழிகளோட உடம்புல இருக்கும். கோழிகளுக்கு உயிரிழப்பு வரைக்கும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் அப்படின்னா இந்த வெள்ளை கழிச்சல் அப்படிங்கிற இந்த ராணிக்கெட்டு நோய் தான். அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ராணிக்கெட்டு வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிரான தடுப்பு மருந்துகளை நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு டைமும் கொடுத்துடணும். கரெக்டாக கொடுத்து கரெக்டான முறையில் பின்பற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராணிக்கெட் நோயால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வரவே வராது. அப்புறம் அதே மாதிரி இப்போ இந்த குஞ்சுகள் பராமரிப்பு, இந்த நோய் பராமரிப்புன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல என்றைக்குமே வந்து குஞ்சு செக்ஷனுக்கு போயிட்டு தான் நீங்கள் பெரிய கோழிகளை பார்க்க போகணும். அதாவது குஞ்சுகளுக்கு தீவனம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பெரிய கோழிகளுக்கு போயிட்டு தீவனமெல்லாம் போட்டுட்டு மற்றதெல்லாமே தீவனம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணை விட்டு வெளியே வரணும். நீங்கள் அதே பெரிய கோழிக்கு போயிட்டு திரும்பி குஞ்சுகள் கிட்ட வந்தீங்க அப்படின்னா பெரிய கோழியில் இருக்கிற அந்த ஏதாவது டிசீஸ், அந்த பாக்டீரியாவோ இல்லை வைரஸ் தொற்றோ இந்த குஞ்சுகளுக்கு வர வாய்ப்பு இருக்குது. நம்ம மூலியமாக கூட அந்த குஞ்சுகளுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் என்றைக்குமே குஞ்சோட ஒர்க் இப்போ காலையில் எடுத்தீங்கன்னா குஞ்சுக்கு தீன் போடுறது அப்படின்னா தீன் போடுற வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய கோழிக்கிட்ட போங்க. பெரிய கோழிக்கு போயிட்டு குஞ்சுகளுக்கு வராதிங்க. அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் பண்ணைக்கு புதுசாக யாராவது வர்றாங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணைக்கு உள்ளே கொண்டு போய் சுற்றி காட்டக்கூடாது. இப்போ வந்துட்டு இந்த குஞ்சு இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை குஞ்சு இருக்கிற இடத்துக்கு உள்ளேயே கூப்பிட்டு போய் காமிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவங்க மூலியமாக கூட ஏதாவது வைரஸ் தொற்றுகள் உள்ளே வரலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணைக்கு யாராவது புதுசாக வர்றாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெளியவே அந்த கோழியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே போக வைக்க பாருங்கள். அப்படி இல்லாட்டி பண்ணைக்குள்ளே வந்தே தான் ஆகணும் அப்படின்னா, இந்த ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். ஒரு டெட்டாயில் போட்டு கை கழுவிட்டு, இல்லை சோப்பெல்லாம் போட்டு கை கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணைக்குள்ளே விடணும். ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்க பண்ணைக்கு வர்றதுக்கு முன்னாடி வேற எங்காச்சும் ஒரு பண்ணையில போய் பார்த்துருந்தாங்க அப்படின்னா அங்கிருந்து அவங்க மூலியமா கூட இந்த வெள்ளை கழிச்சல் கிருமி வந்துட்டு நம்ம கோழிகளுக்கு போய் அதோட பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்குது. அதனால நீங்க இந்த வெள்ளை கழிச்சல் நோய் தடுப்பு மேலாண்மையில நாட்டுக்கோழி பணியாளர்கள் எவ்வளவோ ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ இந்த வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக எந்தெந்த ஊசி எப்போ போடணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா நான் போடுறேன். அப்போ இந்த 7வது நாள் 28வது நாள் 60வது நாள் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது என்ன அப்படிங்கிறது நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா கூட நான் போடுறேன். அதுபடி நீங்க தடுப்பூசி போட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க காப்பாத்திக்கலாம். அதே மாதிரி இதில் ரத்த கழிச்சல், அம்மை, சளி இந்த 3மே இருக்கு. இதை வந்துட்டு நான் உங்களுக்கான அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். எங்களுடைய நோக்கம்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தமான அதிக தகவல்களை போடுறதா எங்களுடைய நோக்கமாக இருக்குது. உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நண்பர்களே.